இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வாரம் லிஸ்டான 3 ஐபிஓவுமே நல்ல ஒரு லாபம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். நாட்கோ பார்மா அதோட ஹையில் இருந்து நல்ல லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு வேல்யூஷனில் இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். சில்வரோட ப்ரைஸு மறுபடியும் அதோட ஹிஸ்ட்ரி ஹை பக்கத்தில் வந்துருச்சு. அதனால சில்வர் பீஸோட ப்ரைஸு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். டாடா ஸ்டீல் கம்பெனி ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். வருஷத்துக்கு 5 தடவை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஆர்இஎஸ் லிமிட்டடை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரீசெண்டாக முடிஞ்ச 3 ஐபிஓ பற்றி பார்த்துடலாம். மீஷோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஐபிஓ வந்து ஓப்பன் ஆனாங்க. 111 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ ப்ரைஸாக வச்சுருந்தாங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 169 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹேக்வேஷ் ஐபிஓ ப்ரைஸ் அதிகபட்சம் 124 ரூபாய் செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 152 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 2 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கொடுத்துருக்கு. யாருக்கெல்லாம் இந்த ஐபிஓ கிடச்சிதோ அவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு லாபத்தில் வந்து இருப்பாங்க. வித்யா ஒயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ ப்ரைஸு 52 ரூபாய்க்கு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 53 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட 7 to 8% தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மற்றபடி மற்ற 2 கம்பெனியுமே நல்ல ஒரு லாபம் கொடுத்தாங்க. யாரெல்லாம் அந்த ஐபிஓ கிடச்சிருக்கோ அதை மீஷோவாக இருக்கட்டும் இல்லை ஆக்வேஷாக இருக்கட்டும் நல்ல ஒரு லாபம் எடுத்திருப்பாங்க. ஐபிஓ பொறுத்த வரைக்கும் எந்த கம்பெனிக்கு அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கோ அந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸு நல்ல ஒரு கெயினில் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஐபிஓ எல்லா கம்பெனியும் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணக்கூடாது. எந்த கம்பெனியோட ஐபிஓவுக்கு அதிக பேர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணுறாங்க ப்ளஸ் அதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் செக் பண்ணாவே ஓரளவுக்கு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐபிஓ கெயினுக்காக வாங்கியிருப்பாங்க. நேற்று இன்னைக்கு 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா வித்துட்டு வந்து வெளியே போயிருப்பாங்க நல்ல ஒரு லாபம் எடுத்துகிட்டு. யாருக்கெல்லாம் அந்த ஐபிஓ கிடச்சதோ உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். பார்ப்போங்க. அடுத்த ஒரு நல்ல ஐபிஓ வரட்டும், நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 92 புள்ளி பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 25,850 புள்ளியில் இருக்குது. இதுக்கு முன்னாடி 26,300 பக்கத்தில் போணுச்சு. அதுக்கப்புறம் டவுன் ஆனது பார்த்தீங்கன்னா 22 வரைக்கும் டவுன் ஆனிச்சு. அது 22,000 புள்ளி வரைக்கும் மறுபடியும் 26,300க்கு மேலே போணுச்சு. அந்த ஹையை டச் பண்ணோன்னே கொஞ்சமாக கீழே வந்தாங்க. இப்போ மறுபடியும் அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்காங்க. பார்க்கலாம். அடுத்த நாளும் பாஸ்ட்டில் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு பாஸ்ட்டில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வீக்கெண்ட் ஆனாவே நம்ம மார்க்கெட் வந்து கீழே கொண்டு போயிடுவாங்க. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இன்றைக்கி சில்வரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 178 ரூபாய்க்கு மறுபடியும் சில்வர் ப்ரைஸ் வந்து வந்திருக்கு. அதாவது சில்வர் பீஸோட ப்ரைஸு இதுக்கு முன்னாடி அந்த 180 ரூபா அப்படிங்கிறது ஹை ப்ரைஸாக இருந்துச்சு. அதாவது சில்வர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நல்ல ஒரு ஹையில் இருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஹையில் இருந்து லோ போனாங்க. மறுபடியும் லோவில் இருந்து இப்போ அதோட ஹை வந்துருச்சு. பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த ஹையில் தான் இருக்குது. அது ஹிஸ்ட்ரி ஹை பக்கத்தில் தான் இருக்குது. லாஸ்ட்டு ஒரு மாதத்தில் கூட கிட்டத்தட்ட 20% மறுபடியும் இந்த சில்வரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு ஹையில் இருக்குது. பார்ப்பாங்க. இது வந்து ஆல்ரெடி ஹை வந்துச்சு. ஆக்சுவலாக கோல்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் சில்வரோட ப்ரைஸு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை மறுபடியும் சில்வரோட ப்ரைஸு ஒரு 20% டவுன் ஆனிச்சுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இருந்தாலும் இந்த கோல்டு சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு 20% மட்டும் அலோகேட் வந்து எல்லோரும் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது 1 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா அதில் 20,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து இருக்கும். சில்வரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனனால ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 5 நாளில் கிட்டத்தட்ட 5% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனி ஜிங்க் அண்டு சில்வர் ப்ரொடியூசராக இருக்காங்க. நம்ம குளோபலாக பார்க்கும்போது ரொம்ப பெரிய கம்பெனி. ஜிங்க் பிஸ்னஸில் கிட்டத்தட்ட 75% மார்க்கெட் ஷேர் நம்ம இந்தியாவில் இந்த கம்பெனி தான் வச்சுருக்காங்க. சில்வரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கனால இந்த கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறனால இவங்களுக்கு வரக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி தான். மார்க்கெட் கேப்பு 2,20,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 21 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 39 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ விட இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ ரொம்ப கம்மியாகவே இருக்குது. புக் வேல்யூ 32 ரூபாயில் இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு 5.53%. நல்ல ஒரு டிவிடெண்ட்டு. ROCE 60%க்கு மேலே இருக்குது. ROE 72%க்கு மேலே இருக்குது. ROIC 114%க்கு மேலே இருக்குது. OPM 51%க்கு மேலே இருக்குது. இந்த பர்சன்டேஜ் ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 339 ரூபாயில் இருக்குது. அதாவது இந்த கம்பெனியோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு 339 ரூபாய்க்கு ஒருத்தான ஸ்டாக் ஆடுற மாதிரி அர்த்தம். பிஜி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 8க்கு மேலே இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். மேபி அடுத்தடுத்த ரிசல்ட் நல்லா கொடுத்தாங்கன்னா அந்த பிஜி ரேஷியோவில் வந்து கம்மியாயிடும். டெப்ட் ஈக்விட்டி 0.82 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 16 இருக்காங்க. இதுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது.
சிஏஜிஆரை பொறுத்த வரைக்கும் அதாவது காம்பவுண்டிங் ரிட்டர்ன் நம்ம வந்து பார்த்தோம்னா சேல்ஸ் growth லாஸ்ட் 10 வருஷத்தில் 9% இருக்குது, ப்ராஃபிட் growth 2% இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைனிங், அதாவது இப்போ பூமியில் இருந்து இவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியலை எடுக்கிறனால இவங்களோட சேல்ஸ் growthம் ப்ராஃபிட் growthம் 10க்கு கீழே தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 14%, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 14% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கு மேலே தான் இருக்குது. அது லாஸ்ட் 5 வருஷத்தில் 38%க்கு மேலே இருக்குது. நல்ல ஒரு பர்சன்டேஜ். இவங்க வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஜூன் மாதம் தான் ஒரு ஷேருக்கு 10 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட அதோட 52 ஹை பக்கத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டுக்காக வாங்கும் போது மார்க்கெட் கிராஷ் ஆகிறப்ப இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வரப்போ ரொம்ப கீழே போவாங்க. அப்போ நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு அதிகமான டிவிடெண்ட் வரதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 119% இருக்குது. அதாவது 100 ரூபாய் லாபம் வருதுன்னா 119 ரூபாய் இவங்க இப்போதைக்கு வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மீதி இருக்க 19 ரூபாய் எங்கேருந்து கொடுத்துருப்பாங்கன்னா ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட அமௌண்ட் இருக்கும், அந்த ரிசர்வில் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு கம்பெனி இந்த மாதிரி 100%க்கு மேலே கொடுக்குறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும். பார்க்கலாம், இன்னும் அடுத்தடுத்த குவார்ட்டரில் அடுத்தடுத்த வருஷம் இவங்களோட ப்ராஃபிட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இதே மாதிரி 5-5% வந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது ஐடிசி. இந்த ஸ்டாக்கை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாங்க எல்லாமே வந்து தெரியும். கரண்ட் ப்ரைஸ் 402 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 528 ரூபாய் வரைக்கும் போனாங்க. இப்போ வந்து 400 ரூபாய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட லோ ப்ரைஸ் அப்படின்னு 400 ரூபாயில் தான் இருக்குது. அதாவது 400ல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சப்போர்ட்டே இது வந்து இருக்குது. 400 கீழே போணுச்சுன்னா கூட ஒரு 395 390 வரைக்கும் தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 400 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸாக இருக்குது. இந்த ஸ்டாக்கில் நிறைய பேர் முதலீடு வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் 520 ரூபாயில் கூட முதலீடு பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனி தான். ஏன்னா growth வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இந்தியாவோட மிகப்பெரிய கம்பெனி. எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு அது லோ ப்ரைஸில் இருக்கனால, அதாவது கையில் இருந்து கரெக்டாக அந்த சப்போர்ட் ப்ரைஸில் இருக்கனால யாராவது கையில் வாங்கியிருந்தா கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்குமுலேட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பாகவே இருக்கும். புதுசாக வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ட்ராகிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இந்த கம்பெனி வந்து இப்போதைக்கு இருக்குது. மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 25 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 43 இருக்குது. புக் வேல்யூ 56 ரூபாயில் இருக்குது. ROC 36%, ROI 27%, ROIC 63%, OPM 33% இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 336 ரூபாயில் இருக்காங்க. பிஜி ரேஷியோ 2.74 இருக்காங்க. இவங்களோட டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 51.7%. அதேமாதிரி டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 3% இருக்குது. நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்க்கும்போது 0.01 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 7 இருக்காங்க. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேஷியோ தான். ஆனால் என்ன தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கம்பெனி, எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இவங்களோட growth அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்குது. சேல்ஸ் growth லாஸ்ட் 5 வருஷத்தில் 9% இருக்குது. ப்ராஃபிட் growth 5% இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிக்கு இவ்வளோ தான் இருக்கும். ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 7%, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணியிருந்தா கூட 7% தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 26% இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி நல்லா இருக்குது. சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போனா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். இவங்க வருஷத்துக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அடுத்தது டாடா ஸ்டீல். இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு 2% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை வந்து அக்யூர் வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. 636 கோடி கொடுத்து பார்த்தீங்கன்னா TPPL கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. ட்ரிவேணி பெல்லட்ஸ் பிரைவேட் லிமிடெடு. இந்த அக்வேஷேஷனால் இவங்களோட, அதாவது டாடா ஸ்டீலோட ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்டீல் செக்டரை பொறுத்த வரைக்கும் ரா மெட்டீரியல் காஸ்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம இந்தியாவில் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுவாங்க. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் லோ காஸ்ட்டில் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறது டாடா ஸ்டீல் தான். இந்த மாதிரி கம்பெனி இப்போ அக்வேஷேஷன் பண்ணனால இவங்களுக்கான ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். அதனால் இவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னாலும் இவங்களோட ஸ்டீலோட ப்ரைஸை இன்னமும் கம்மியாக கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு வந்து இருக்கும். சேல்ஸ் இன்னும் அதிகமாக்கலாம், நிறைய கஸ்டமரை பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்களோட ஒன்று ஸ்டீல் ப்ரைஸ் வந்து குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னாலும் இவங்களுக்கு லாபம் அதிகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இருக்க ப்ரைஸில் அவங்க விற்றா கூட அவங்களோட மார்ஜின் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும். ஏன்னா இவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட் கம்மியானுச்சுன்னா இவங்களோட மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். டாடா ஸ்டீலை அக்வேஷேஷன் பண்ண கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா BRPL, அதாவது பிரம்மணி ரிவர் பெல்லட் லிமிட்டடில் கிட்டத்தட்ட 100% ஸ்டேக்கு அந்த கம்பெனிக்கு தான் இருக்குது. அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாடா கம்பெனி கூட
ஜாயின் ஆயிரும். அந்த கம்பெனியே கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 4 மில்லியன் டன்னு ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 212 கிலோமீட்டருக்கான பைப் லைன் அவங்ககிட்ட இருக்குது. பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலுக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும். கேஃபின் டெக்னாலஜிஸ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5% பக்கத்தில் பாசிட்டிவாக வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1600 பக்கத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 800 போணுச்சு, மறுபடியும் 1400 வந்துச்சு. இப்போ வெறும் 1000 ரூபாய்க்கு தான் வந்து ஆகிட்டு இருக்கு. இந்த 1000 ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸாகவே இந்த கம்பெனிக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு. இவங்க டெக்னாலஜி ட்ரைவன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பிளாட்ஃபார்மாக வந்து இருக்காங்க. இவங்களோட சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் இஷ்யூவருக்கு, அதுக்கப்புறம் அசட் மேனேஜர்ஸ்க்கு இன்வெஸ்டார் சொல்யூஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை சுற்றி தான் வந்து இருக்கும். நல்ல ஒரு க்ரோத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. பார்ப்போங்க, இந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ லோ ப்ரைஸாக இருக்குது. மேபி இங்கேருந்து மார்க்கெட் இப்போ பாசிட்டிவாக இருக்கனால அப்படியே இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபம் எடுத்தோம். மறுபடியும் இப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை அதே அந்த 1000 ரூபாய் ரேஞ்சு பக்கத்தில் தான் வந்து இருக்குது. அடுத்தது ஆர்இசி லிமிடெடு. இவங்க பவர் செக்டராக இருக்காங்க. பவர் செக்டராக இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. அதை பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாத்துக்கும் இவங்க ஃபைனான்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பவர் செக்டரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம எப்பயுமே கரண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். இந்த கம்பெனியில் நிறைய பேர் டிவிடெண்டுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ப்ளஸ் நல்ல ஒரு க்ரோத்லேயும் வந்து இருப்பாங்க. லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 40% இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோவில் வந்து இருக்குது. வருஷத்துக்கு இவங்க 5 தடவை டிவிடெண்ட் தருவாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டையே வருஷம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மார்க்கெட் கேப்பு 90,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வெறும் 5 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 21 இருக்குது. புக் வேல்யூ 317 ரூபாய். டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 5.24 இருக்குது. அதாவது 5% மேலே தான் இருக்கும். ROCE 9% மேலே இருக்குது. ROE 21% மேலே இருக்குது. ROIC 725% மேலே இருக்குது. OPM 96% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்ட் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 831 ரூபாய். ஸ்டாக்கோட ப்ரைஸு 343 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ 0.31 இருக்குது. சேல்ஸு க்ரோத்து 15% மேலே இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 16% மேலே இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 6 இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறதுனால டெப்ட் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பாங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1 இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இதோட புக் வேல்யூ பக்கத்தில் வந்துருக்கு. நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனியும் கூட. இப்போ லாஸ்ட் ஒரு வருஷத்தில், அதாவது 2025 வந்து பார்த்தீங்கன்னா 5 தடவை இவங்க வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி, மார்ச், ஆகஸ்ட் மாதம் 2 தடவை, அக்டோபர், இந்த 5 மாதமே இவங்க இப்போதைக்கு டிவிடெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி தான். ஒரு தடவை நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டா போதும், வருஷத்துக்கு 5 தடவை நம்மளுக்கு டிவிடெண்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். நாட்கோ பார்மா இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க. இவங்க பாராமெடிக்கல் பிஸ்னஸில் இருக்காங்க. இந்த கம்பெனி ஆன்காலஜி, கார்டியாலஜி, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து இருக்காங்க. அதாவது இதுக்கெல்லாம் இவங்க ட்ரக்ஸ், அதாவது மருந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இந்த 2025 கேன்சருக்கு ஒரு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல ஹிட் ஆயிருக்கு. ரேவ்லிமிட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்தோட பேர். இப்போது யூஎஸ் மார்க்கெட்டில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்கும். இவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டில் தான் அதிகப்படியான வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 45% பிஸ்னஸ் வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து இருக்குது. டொமஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15% தான். கிராப் ஹெல்த் சர்வீஸில் கிட்டத்தட்ட 2% ரெவன்யூவும், ஆக்டிவ் பேராமெடிக்கல் இன்கிரீடியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10% ரெவன்யூவும் இவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. மேக்ஸிமம் இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஸ்ப்ளிட்டப்பில் தான் வந்து இருக்கும். அதர்ஸில் ஒரு 23% இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்காங்க. நல்ல கம்பெனி தான். கரண்ட் ப்ரைஸ் 923 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் பார்த்தா கூட 3% இப்போதைக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. மார்க்கெட் கேப்பு 16,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 10 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 30 இருக்குது. புக் வேல்யூ 483. ROC 32%, ROE 28%, ROIC 28%, OPM வந்து பார்த்தீங்கன்னா 39% இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 1279 ரூபாயில் இருக்குது. அதாவது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்டென்சிக் வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பிஜி ரேஷியோ 0.08 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.03 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1.98 இருக்குது. ஓவராலாக இந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியான வேல்யூஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அடுத்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 உங்களோட சேல்ஸு 739 கோடியும், நெட் ப்ராஃபிட்டாக வந்து பார்க்கும்போது 98 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே மார்ச் 2025 இவங்களோட சேல்ஸ் 4430 கோடியாகவும், நெட் ப்ராஃபிட் 1883 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு க்ரோத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் இவங்களோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சது. அதாவது இவங்களோட சேல்ஸும் நெட் ப்ராஃபிட் அடிவாங்க ஆரம்பிச்சது. இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க.
இந்த வருஷம் இவங்க நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போல்லாம் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து அதிகமாகுதோ அப்போல்லாம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகும். எப்போல்லாம் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து கம்மியாகுதோ கண்டிப்பாக அந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இப்போதைக்கு ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு ரொம்ப நல்லாவே உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. பேலன்ஸ் ஷீட் வந்து நல்லா தான் இருக்கும். அடுத்தது நம்ம இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். சேல்ஸ் growth பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 18% இருக்குது. ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 33% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 2% நெகட்டிவ். 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட நெகட்டிவில் தான் இருப்பாங்க. இதுவே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வாங்கியிருந்தா கூட இப்போதைக்கு 5% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான். என்னதான் சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth அதிகமாக இருந்தாலுமே ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20%க்கு மேலே இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டருக்கு 49% மேலே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 14%க்கு மேலே இருக்குது. எஃப்ஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாஸ்ட் 2 குவார்ட்டராகவே அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவே D8 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.87% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதாவது 2022 இருக்கிறத விட இப்போ ரொம்ப கம்மியான ஷேர் ஹோல்டிங் தான் வச்சிருக்காங்க. ரீட்டைல் பீப்புள்கிட்ட கிட்டத்தட்ட 30%க்கு மேலே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. இது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். இதுக்கு பதிலாக FIDI மறுபடியும் வாங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவாகவே இருக்கும். இருந்தாலும் FIDI வந்து இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையிலேருந்து லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1600 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்போ 900 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேல்யூஷன் படி நல்ல ஒரு கம்மியான வேல்யூஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாங்க. இப்போ இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹையில் வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு வந்துச்சு அப்படின்னா அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டேஜாகவே இருக்கும். இப்போதைக்கு க்ரோத்தும் நல்லா தான் இருக்குது. அதாவது நல்ல ஒரு லாபம் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் போக போக இவங்களோட க்ரோத் அதிகமானுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹையில் வாங்கியிருந்தா இப்போ நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சமாக ஏன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இருக்கனால நம்ம கொஞ்சமாக அக்குமுலேட் மேபி வந்து பண்ணி வச்சுக்கலாம். இல்லை புதுசாக எனக்கு ஓகே அப்படின்னா கூட இப்போ லோ ப்ரைஸ் அப்படிங்கிறது ஓகே தான். மேபி இன்னும் மார்க்கெட் ஃபுல்லாக கிராஷ் ஆகுது அப்படின்னா கூட 500 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 500 ரூபா போகுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு இந்த கம்பெனிக்கு ஏதாவது பெரிய ஒரு நியூஸ் வரணும். ஒரு பெரிய பேட் நியூஸ் வந்தால் தான் கீழே வந்து போகும். இப்போதைக்கு இந்த 800 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக தான் வந்து இருக்குது. ஒரு 750 ரூபாலேருந்து 800 வரைக்கும் பார்க்கலாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய இண்டெக்ஸும் சரி நிறைய ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக தான் இருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.